TRICHY GATEFORUM welcomes you for the class of Thermodynamics. In this video, you can see the concepts of thermodynamics. Kindly watch this video, share your feedback, share with your friends. We'll continue the classes each week. So subscribe our channel. ஓகேவா? இவ்வளவுதான் ஈக்குவேஷன்ஸ். அதாவது ஐடியல் கேஸை பொறுத்த வரைக்கும் மிக்சருக்கு தான் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். இதெல்லாம் வந்து டோட்டல் மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிக்கிறது வந்து இது வந்து ரெண்டுத்தையும் மோல் ஃபிராக்ஷனையும் மாஸ் ஃபிராக்ஷனையும் ரிலேஷன் பண்ணி வர்றது. அடுத்து மாஸ் ஃபிராக்ஷன்ங்கிறது வந்து ஒரு ஃபார்முலா, அவ்வளவுதான். இல்ல இந்த ஃபார்முலாலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ப்ராப்ளம்ஸ் இதுல வரும். ஓகேவா? எழுதிட்டீங்களா? புரியுதுதானா? புரியுதா? புரியலன்னா கேளுங்க, நான் சொல்றேன். ஹலோ, புரியுதா? ஹலோ, புரியுது. ஓகே. சின்ன சின்ன பேசிக்ஸ் மட்டும்தான். இந்த இதுலயே வந்து டெம்பரேச்சரை பத்தி கான்செப்ட் வரும். டெம்பரேச்சர்னா என்னன்னு ஒரு ஐடியா சொல்லிடுறேன். டெம்பரேச்சர்னா என்னன்னு பார்த்தோம், காலையில சொல்லியிருந்தேனே கிளாஸ்ல. டெம்பரேச்சர்னா என்ன காலையில கிளாஸ்ல பார்த்தோம்ல. அதாவது மைக்ரோஸ்கோபிக் வியூல பார்க்கும்போது டெம்பரேச்சர்னா என்ன ஞாபகம் இருக்கா? கைனெட்டிக் எனர்ஜி, அது வந்து ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி. அந்த இருக்கிற எல்லா மாலிகூல்ஸ்க்கும் உள்ள ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி தான் டெம்பரேச்சர். ஓகேவா? இப்ப அந்த டெம்பரேச்சருங்கிற வந்து நிறைய ஸ்கேல்ல நம்ம மெஷர் பண்ணுவோம். அதாவது நிறைய நம்ம தெர்மாமீட்டர் பார்ப்போம், அதுல மெஷர் பண்ணிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்பெல்லாம் டிஜிட்டல் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி நிறைய எதெல்லாம் டெம்பரேச்சரை பொறுத்து சேஞ்ச் ஆகுதோ அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் வச்சு நாம வந்து ஒரு தெர்மாமீட்டர் உருவாக்கிடணும். அது பிரின்சிபல் ஆஃப் தெர்மாமெட்ரின்னு பார்ப்போம். இந்த ப்ராப்பர்ட்டி நோட் பண்ணிக்கோங்க, பிரின்சிபல் ஆஃப் தெர்மோமெட்ரி. Principle of thermometry. Principle of thermometry. நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. The property which help in finding temperature. The property which help in finding temperature is known as thermometry property. ஓகேவா? எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? ஹலோ. எஸ் சார். ஓகே. அந்த தெர்மோமெட்ரி ப்ராப்பர்ட்டிலாம் எதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு நான் இன்ஸ்ட்ருமெண்ட் பேரு அதெல்லாம் எழுதுறேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதாவது மெர்க்குரி, கிளாஸ் டியூப் தெர்மோமீட்டர். நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம்.
இது வந்து லென்த்ல சேஞ்ச் ஆகும். அதாவது நம்ம நார்மலா நம்ம பாக்குறது அது வந்து லென்த் சேஞ்ச் ஆகிறதுனால தான் அதை வச்சு நம்ம டெம்பரேச்சர் மெஷர் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் கேஸ் தெர்மாமீட்டர். கான்ஸ்டன்ட் வால்யூம் கேஸ் தெர்மாமீட்டர் இதுல என்ன சேஞ்ச் ஆகும்னா ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும். வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கும், ப்ரெஷர் சேஞ்ச் வச்சு நம்ம டெம்பரேச்சர் மென்ஷன் பண்ணுவோம். அடுத்தது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கேஸ் தெர்மாமீட்டர். இதுல என்ன சேஞ்ச் ஆகும்னா வால்யூம் சேஞ்ச் ஆகும். அடுத்து தெர்மிஸ்டர். தெர்மிஸ்டர்னா பாத்திருக்கீங்களா? அந்த வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் வச்சு ஒரு சர்க்கியூட் இருக்கும். ஓகேவா? அது வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வச்சு நம்ம டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுவோம். அடுத்தது தெர்மோகப்பிள் பார்த்திருக்கீங்களா? சீபக் எஃபெக்ட் வச்சு தெர்மோகப்பிள். இதுல வந்து என்னன்னா இஎம்எஃப் சேஞ்ச் வச்சு டெம்பரேச்சர் கிரியேட் பண்ணுவோம். அடுத்தது வந்து பைரோமீட்டர். intensity of radiation. Intensity of radiation. ஓகேவா? இதை எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து சும்மா ஒன் வேர்ட்ஸ்க்கு வரலாம், இல்லாட்டி ஏதாவது மேட்ச்ல கூட வரலாம். இதெல்லாம் வந்து தெர்மோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த சேஞ்ச் எல்லாம் வந்து டெம்பரேச்சர் ஃபைண்ட் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? எழுதியாச்சா? எழுதியாச்சா? ஹலோ சார், எழுதியாச்சு சார். ஓகே. இப்ப அடுத்து நம்ம ஜீரோத்துல பார்ப்போம். டெம்பரேச்சர்னாலே ஏன்னா zeroth law of thermodynamics. நோட் பண்ணிக்கோங்க, நான் சொல்றேன், டிக்டேட் பண்றேன். when two bodies are in thermal equilibrium with when two bodies are in thermal equilibrium with third body, when two bodies are in thermal equilibrium with the third body, then they are thermal equilibrium with each other. Then they are thermal equilibrium with each other. When two bodies are in thermal equilibrium with third body, then they are thermal equilibrium with each other. ஓகேவா? அதாவது கான்செப்ட் என்னன்னா, எழுதியாச்சு எல்லாரும்? எஸ் சார்.
அதாவது இங்க இந்த எக்ஸாம்பிள்ல வந்து ரெண்டு பாடி வந்து தெர்மல் ஈக்குலிபிரியத்துல இருக்கு, ஏ அண்ட் பி, பி அண்ட் சி. இது ரெண்டு தெர்மல் ஈக்குலிபிரியம் இருக்குன்னு அர்த்தம்னா thermal equilibrium with the third body, then they are thermal equilibrium with each other. அப்படி இருந்ததுன்னா ஏ அண்ட் சி வந்து தெர்மல் ஈக்குலிபிரியத்துல இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ஏ வந்து ஒரு 40 டிகிரி செல்சியஸ், பி வந்து தெர்மல் ஈக்குலிபிரியம்னா 40 டிகிரி செல்சியஸ், இதுவும் 40 டிகிரி செல்சியஸ்ல தான் இருக்கும் அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஏ அண்ட் சியும் தெர்மல் ஈக்குலிபிரியம் வித் ஈச் அதர்னு சொல்லிக்கணும். ஓகே தானே? புரியுதா? ஹலோ? ஏன்னா இது ரெண்டும் தெர்மல் ஈக்குலிபிரியத்துல இருக்குன்னா இதுக்கும் ஒரே டெம்பரேச்சர் தான் இருக்க போகுது. ஓகேவா? அதே நேரத்துல இதுவும் ஒரே டெம்பரேச்சர்ல இருக்குன்னா ஏவும் சியும் ஒரே டெம்பரேச்சர்ல தான் இருக்கும். எந்த டவுட்டும் இல்லாம ஏ அண்ட் சி தெர்மல் ஈக்குலிபிரியம் வித் ஈச் அதர்னு சொல்லிடணும், கான்டாக்ட் இல்லைனாலும். ஓகே தானே? ஓகே சார். அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ஸ்கேல் வந்து ஒவ்வொரு ஸ்கேல் வச்சு உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்பாங்க. அதோட கான்செப்ட் மட்டும் பார்த்துடலாம். ப்ராப்ளம் வந்து நான் கொடுக்குறேன். மெத்தட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட். மெத்தட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து டூ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சிஸ்டம். டூ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சிஸ்டம். அதாவது ஒரு டெம்பரேச்சர், ஒரு பாடியில இருந்து ஒரு டெம்பரேச்சர் மெஷர் பண்ணணும்னா ஸ்கேல் காலிபிரேட் பண்றாங்க. எந்த ஸ்கேல வச்சு மெஷர் பண்ணலாம்? ஸ்கேல் வந்து நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் ஒரு ரெஃபரன்ஸ் படி வச்சுப்பாங்க. அதாவது வாட்டரை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணனா அதோட ஐஸ் பாயிண்ட் ஒன்று இருக்கும். ஐஸ் பாயிண்ட் வந்து 0 டிகிரி செல்சியஸ், ஸ்டீம் பாயிண்ட் வந்து 100 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? இந்த இந்த இதுதான் ரெண்டையும் ரெஃபரன்ஸா வச்சுட்டு இன்னொரு ஸ்கேல் வந்து காலிபிரேட் பண்ணுவாங்க. அது எப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? இதுக்கு ஜெனரல் ஃபார்முலா வந்து இன்னொரு ஸ்கேல், அதாவது இன்னொரு நான் மெஷர்மெண்ட் ஸ்கேல் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கணும்? அதுக்கு ஃபார்முலா வந்து P ஈக்குவல் டு A பிளஸ் B P. அதாவது இந்த Pங்கிறது தான் இன்னொரு ஸ்கேல். அதாவது இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த டெம்பரேச்சர் வந்து டிகிரி செல்சியஸ், இது ரெண்டு ஏவும் பியும் கான்ஸ்டன்ட், பிங்கிற ஸ்கேலை வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதாவது டீல வந்து 0 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும்போது பிங்கிற ஒரு ஸ்கேல் செல்சியஸ்ல இருக்கும்போது பிங்கிறதுல என்ன ஸ்கேல் வரும்? புரியுதா? அதுக்கப்புறம் டி வந்து 100 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும்போது ஏ பிளஸ் பி இன்டூ பி ஸ்கேல்ல என்ன டிகிரி வரும், என்ன ரீடிங் வரும் அப்படின்றது சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி தான், ஒரு ரீடிங்கை வந்து இன்னொரு டிகிரியா மாத்துறது. ஓகேவா? புரியுதா? இது ஓகேவா? புரியுதா? டவுட்ஸ் இருக்கா? ஹலோ கைஸ்? சார் டவுட் இல்லை. இது வந்து டூ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சிஸ்டம். அடுத்து சிங்கிள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சிஸ்டம் இருக்கு. Thank you for watching Thermodynamics class from GATEFORUM TRICHY. Next week we will continue of thermodynamics concepts.
Thank you for watching.